என்னடே தெரியாதே. சுகர் என்னன்னு தெரியா, கொலஸ்ட்ரால் என்னன்னு தெரியா. எங்களுக்கு ஒரு 10, 15 வயசு 20 வயசு வரைக்கும் கொலஸ்ட்ரால் தெரியா, சீனி தெரியா, ஹார்ட் அட்டாக் தெரியாது. சுப்ஹானல்லாஹ், சின்ன சின்ன பிள்ளைகள ஹார்ட் அட்டாக். அது அல்லாஹ் கையில இருக்குது. ஆனா எங்களுக்கு எந்த நேரம் மௌத்து எப்ப வரும் தெரியாது. அதனால சகோதரர்களே, ஒவ்வொரு செகண்டும் பொறுமைதான், ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிடமும் பொறுமைதான். ரமலானுடைய அந்த அந்த அமல், நாங்க ரமலானுக்கு அடிமையில நாங்க அல்லாஹ்க்கு அடிமை. அதனால தொடர்ந்து 20 ரக்காத் நாம தராவி தொலை ஏழுமா இருந்தா, ஏன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 3 ரக்காத் வித்ர் தொலைலாம்? நம்ம தொழுதம் தானே, அப்ப நாங்க மனுஷன் தானே. அப்ப அதை செய்யணுமா? அதை ஏன் இப்ப அப்ப குர்ஆனை வந்து 1 ஜூஸ் 2 ஜூஸ் 3 ஜூஸ் ஓதினோம், ஏன் இப்ப ஒரு பக்கமாவது ஓதையலாம்? ஓதையலான்னு அப்பயே ஓதாம இருந்திருக்கணுமே. தொலைலாண்டா கியாமுல்லைலோ அல்லது அந்த தராவியோ தொழாம இருந்திருக்கணுமே. நம்ம தொழுதம் தானே, அப்ப முடியும் முடியும், நம்மளால முடியும். கணக்கு பொறுமதி விலங்கல், அந்த காசு டாலர் பொறுமதி விளங்குற அளவுக்கு அந்த நன்மட மௌத்துக்கு பிறகு உண்டான அமல், அது மௌத்துக்கு உண்டான தேவையானது, அது விலங்கல். அதுதான் பிரச்சனை. யாருக்கு பொறுமதி விளங்கிருச்சோ அவங்க எவ்வளவு பெரிய தியாகமும் செய்வாங்க. அதனால சோதரர்களே, கொஞ்ச கால வாழ்க்கை நாம போயிருவோம், நாம கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஏன்னா மௌத்துக்கு பிறகு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன அமல் அனுப்பி இருக்கிறேன். கபருடைய வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை. அல்லாஹு அக்பர். கபரை பத்தி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், மா ராய்து மந்தரன் கத், நான் மியராஜில் என்னெல்லாமோ பார்த்தேன், கபரை போல பயங்கரமா எடுத்து நான் பார்க்கல. அதுல அதாப உங்களுக்கு கேட்க செய்வேன், நீங்க ஜனாசா அடக்க மாட்டீங்க. அதனால தான் நான் கேட்க வைக்கல. இல்லாட்டி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு அங்க நடக்கிற வேதனை உங்களுக்கு கேட்க வச்சிருக்கு. மனிதன் ஜின்ன தவிர எல்லாம் கேட்கும். பயங்கரமான இடம் கபரு. உஸ்மான் ரலியல்லாஹு அழுவாங்க, சொர்க்கத்துடைய சஹாபி உஸ்மான் ஃபில் ஜன்னான்டான். உஸ்மானே சொர்க்கவாதி. அவங்க கபருஸ்தான்ல போயிட்டு அழுகிற அழுகை தாடி நடையும். நம்ம ஆளுக்கு அந்த விலங்கல்ல, கபுர விலங்கல்ல, கபுர அடியில போய் ஜோக் அடிக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அடே விலங்கல்லாட்டியும் விலங்கினமாய் நடிக்கிறதாவது ஒரு பெரிய விஷயம் தானே. அன்னைக்கு கபுர அடியில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, மச்சான் எனக்கு அடுத்தது ஏண்ட பாருங்க, இது என்ன விஷயமா இது, அல்லாஹ் எனக்கு அப்படி சொன்னாலும் கோவிக்கிறாங்க. கல்பு அவர் சொல்றாரு, மச்சான் ஏண்ட ஏண்ட அடுத்தது அது ஏண்ட உனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோமே. அல்லாஹு அக்பர். கபுர விலங்கல்ல இல்லைச்சா இல்லையா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போற நேரம் நபியுடைய மடியில சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சிருங்க எனக்கு. என்ன, நபிமார்களை கபரு மண்ணு தொடாது, நான் நபி இல்லை, சாதாரண ஒரு பொம்புல, கபருடைய வேதனை எனக்கு பயமா இருக்கு நாயகமே. யாரு சொல்றா? கதீஜா ரலியல்லாஹு. யாருடைய உம்மா? யாருடைய உம்மா? ஃபாத்திமா சீதேவிட உம்மா. ஏன்னா பிள்ளைகளை வச்சு உம்மா வாப்பா எடை போடலாம் இல்லையா? தேங்காய் மரத்துல மாங்காய் வராது. மாங்காய் மரத்துல தேங்காய் வருமா? சொர்க்கத்து பெண்களின் தலைவீண்டா அவன் உம்மா எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, கபரை நினைச்சா பயமா இருக்குதே நாயகமே, எனக்கு துவா செய்யுங்க. துவா செய்யணும்மா, கபரு மண் உனைய தொடாது. ஃபாத்திமா ரலியா சொல்றாங்க, யா அல்லாஹ் கபரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா அல்லாஹ் கபரை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. வகுந்து நசியம் மன்சியா, நான் சின்னத்திலே மௌத்தா இருக்க கூடாதா? உஸ்மான் சொல்றாங்க, அவ்வளவு மன்சில் மின் மனாசில் ஆகிரா, ஆகிரத்துடைய பிரயாணத்துல முதல் மன்சில் தங்குற இடம் இந்நஜா. அந்த கபூர்ல ஒருத்தன் ஜெயிச்சிட்டா அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஜெயிச்சிருவான். கபூர்ல தோத்துட்டா போச்சு. கபூர் 2 தான், ஒன்னு சொர்க்கத்தில் பூங்க அல்லது நரகத்தின், 2ல 1 தான். அல்லாஹ் பாரு, சொர்க்கத்தின் பூங்க ஆகல். அடுத்து என்ன, எங்க போறது பாப்பா? யார கூப்பிடுறது? யார் உதவிக்கு வருவா? 1 வருஷமா 2 வருஷமா? பயங்கரமான இடம் கபூர். மௌத்தா போன போறோம். ஐதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் சலாம் கொடுக்க முந்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த துஆ ஓதாம நபி சலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் கபருடைய வேலைக்கு பாதுகாப்பு தேவை. பயங்கரமான இடம், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப ரத்தீப் அத்தீத் அவங்க கேட்கிற கேள்வி என்ன? முன்கர் நக்கீர் மன் ரப்புக, உன்னோட ரப்பு யார்? அப்ப அதுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கணுமா இல்லையா? பயிற்சி எடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நடக்கும் நடக்காம இருக்கும்னு சொன்னா வேற விஷயம். யாரோ எழுதினது, யாரோ சொன்னது, இது நடக்கலாம், யாரு கண்டா, யாரு போனா, யாரு பார்த்தா முன்கர் நக்கீர, அப்படின்னா பரவாயில்ல. புராதான கதைகள், யாரோ சொன்னது, எவரோ சொன்னது இதை நம்ப இல்லாட்டி காஃபிரே.
சந்தேகப்பட்டா முனாஃபிகே, நம்பினாதானே மூமின். அப்ப எப்படி இந்த ஈமானால ஏன ரப்பு அல்லாஹ்னு பதில் வரும் சொல்லுங்க பாப்போம். ரமதான் முடிஞ்சு ஃபஜ்ர் என்ன, எத்தனை பேர் ஃபஜ்ர் என்னாச்சு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கவலை தெரியுமா? இப்ப ரமதான்ல மட்டும்தானே ஃபஜ்ர் கடமை, சுபோ. சனி ஞாயிறு வந்தா எல்லாரும் சந்தோஷம். என்ன ஸ்கூல் இல்ல, தூங்குடா, குடும்பம் சேர்ந்து தூங்கு. ஸ்கூல்ல நல்லா தூங்கு, மாஷா அல்லாஹ். மண்டே வந்தா ஓஹோ நாளைக்கு 7 நேரத்தோடயே சுபோதோல இல்ல ஸ்கூலுக்கு அனுப்பணுமே. அப்போ ஸ்கூலுக்கு அனுப்புற அந்த கவலை ஃபஜ்ருக்கு இல்ல. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஜ்ர் இஷா இந்த ரெண்டும் முனாஃபிகீன்கள் கஷ்டமான தொழுகை. அப்ப நாங்க யாரு? முனாஃபிக் கஷ்டம். ஜிம்ல போயிட்டு 100 கிலோ தூக்குறான், 5 கிலோ தான் பெட்ஷீட், சுபோல தூக்கி இல்லாம இருக்கு. அத பெட்ஷீட் தூக்கி வீச இல்லாம இருக்கு. அத ஜிம்ல போயிட்டு நல்லா தூக்குவார். அட 5 கிலோ பெட்ஷீட் தூக்கி வீச இல்லாது, அந்த பொடி கண்டிஷன் அவ்வளவுதான். அது ஈமான் தூக்கு. அது ஜிம்ல தூக்குறது உடம்பு, ஃபஜ்ருக்கு தூக்குறது ஈமான். ஈமான் அடிக்கிற அடியில பள்ளியில வந்து விடுவோம். விளையாடுற சமயம் வாழ்க்கையில விளையாடுறோம், கடைசியில் ஒன்றும் இல்லை. கூட்டி கழிச்சு பார்த்தா காணல் நீ. அதனால புத்திசாலி ஆயிருங்க. மனைவிக்காக வேண்டி தொழில் செய்யறது ஃபர்ல், பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுறது ஃபர்ல். அது மாதிரிதான் கஸ்புல் ஹலால் ஃபரீதுன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான தொழில் ஃபர்லுக்கு பிறகு ஃபர்ல். ஃபர்லுக்கு பிறகு ஃபர்ல் என்னது? எந்த ஃபர்லுக்கு பிறகு? தொழுகைக்கு பிறகு. தொழுகை இல்லாம கஸ்புல் ஹலால் இல்ல, சுபஹ் இல்ல, ஃபஜ்ர் இல்ல, ظஹர் இல்ல, அஸ்ர் இல்லனா மனைவிக்காக வேண்டி கஷ்டப்படுறது ஃபர்ல். அது எப்ப தெரியுமா? ஃபர்லுக்கு பிறகுதான் ஃபர்ல். ஏன புள்ள ஏன ரிஸ்கை சேர்த்து நான் குழந்திருக்கு. அல்லாஹ் சொல்றான், நீ புள்ளங்க கிடைச்சா கவலைப்படாத, பயந்து சாவாத. மோ 2 மோ 3 ஏன கெபாசிட்டிக்கு 2 போதும். ஏன கெபாசிட்டி 2 போதுமா? ஏன வாப்பாக்கு 10 புள்ள, நான் 9வது. ஏன வாப்பா டிரைவர். அல்லாஹ் வளர்க்கலையா? 10 பேர் முடமாயிட்டாங்களா? தின்னாம செத்துட்டாங்களா? இதான் நல்லா இருக்காங்க எல்லாம். அவங்க அல்லாஹ் நம்பி பெத்த நம்ம கெபாசிட்டி உள்ளதா? என்ன வருமானம் உள்ளதா? 2 போதும். மாஷா அல்லாஹ். அது 2 பொம்பளை புள்ளையா இருந்தா 3வது இல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், நஹ்னு நர்ஸுகுக். அந்த புள்ள ஓண்ட சாப்பாடையும் புள்ளட சாப்பாடு சேர்த்து தான் கொண்டாருது. நீ சாப்பாடு கொடுக்க தேவையில்லை, அது கொண்டாரு, அது தரும். பிள்ளைகள் கிடைக்கிற எவ்வளவு பரக்கத், அது விளங்கினவங்களும் விளங்கு. அதனால சோதர்களே, கஸ்புல் ஹலால் தொழில் வந்து ஃபர்லு, ஃபர்லுக்கு பிறகுதான் ஃபர்லு. அதனால தொழுகை எப்படி ரமதான்ல கொஞ்சம் நாங்க எப்படியோ கொஞ்சம் அமல் செஞ்சோமோ, அந்த குர்ஆனை விட்டுறாங்க, திக்ரை விட்டுறாங்க. அதே மாதிரி நோம்பெல்லாம் முடியல. திங்கள் நோம்பு, வியாழன் நோம்பு, அது முடியல சாமா இல்ல. இது சும்மா சீசன் அமல் இல்ல. நோம்பு இருக்கு, திங்கள் வியாழன் நோம்பு பிடிங்க இன்ஷா அல்லாஹ். அல்ல வியாழன் மட்டும் சரி பிடிங்க, ரைட்? சுன்னத்தான் தொழுகைகள் தொழுங்க, மாஷா அல்லாஹ். அப்ப எங்களோட சகோதரோட வாப்பா மாஷா அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜுக்கு போன ஒரு சீதேவியா இருந்திருக்கிறாரு. நல்ல பொது வேலைகள் மற்றபடி உதவி செய்யற குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்கிற ஒரு நல்ல சீதேவியா இருந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ்வோட கபர சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்ச எல்லா ஹஜ் உம்ரா எல்லாத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யாரங்க தாய் தந்த பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். மனைவி பிள்ளைகளோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யாரை கற்று தந்த உஸ்தாதுமார பாவங்களை மன்னிச்சிரு யா. பூரா உலக முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் ஹயாத்தான மௌத்தான அத்துணை பேரோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஜனாசாவை ஒன்று கூடினமோ, எந்த ஜனாசா காயிப் ஜனாசா தொழிச்சோமோ அந்த ஸ்ரீதேவியில அல்லாஹ் பாவம் எல்லாம் மன்னிச்சிரு யா அல்லாஹ். பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனிதன ரீதியில தவறுகள் செய்திருப்பாரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மன்னிக்காம வேறு ரப்பொண்டு மன்னிக்க இல்ல யா அல்லாஹ். நீ தண்டித்தாலும் கேட்க ஆள் இல்ல, நீ மன்னிச்சாலும் கேட்க ஆள் இல்ல யா அல்லாஹ். நீ தண்டிச்சா அவனுக்கு எந்த லாபமும் இல்ல, நீ மன்னிச்சா அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிடு யா அல்லாஹ். அவருடைய கேள்வி கணக்கு லேசாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன் கபரை போல அந்த கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிடு யா அல்லாஹ். சொர்க்கத்துடைய ஆடைகள், சொர்க்கத்துடைய சாப்பாடுகள், சொர்க்கத்துடைய விரிப்புகளை கொடுத்துரு யா அல்லாஹ். கியாமத் நாள் வரைக்கும் சொர்க்கத்துடைய காட்சிகளை காண நசீப கொடுத்துரு யா அல்லாஹ். மறுமை நாள்ல சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹூன் அது உயிரை யா அல்லாஹ் அந்த சீதேவி சேர்த்திரு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, எங்களுக்கும் இறுதி நாள் இருக்கு யா அல்லாஹ். எங்க எல்லாத்திலும் இறுதி நாளை மதீனத்துல் முனவ்வரால தந்திரு யா அல்லாஹ். எங்க எல்லாத்திலும் இறுதி வார்த்தை ஒன்று இருக்கு யா அல்லாஹ். எந்த வார்த்தையை பேசிக்கொண்டு மௌத்தாகும் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். எங்க எல்லாத்திலும் கடைசி வார்த்தைய லா இலாஹ இல்லல்லாஹ்
இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவோட மௌத்த தந்தது யா அல்லாஹ். எங்க எல்லாத்துக்கும் கபர் இருக்கு யா அல்லாஹ். நாங்க விரும்பியோ விரும்பாமலே கபருக்கு போய் தான் ஆகணும் யா அல்லாஹ். எங்கட கபர் எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ், ஆனா உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்க எல்லாத்துல கபரை ஜன்னத்துல் பகீல தந்திரி யா அல்லாஹ், நபிக்கு பக்கத்துல தந்திரி யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தந்தா தடுக்க யார் இருக்கிறா யா அல்லாஹ், நீ தடுத்தாலும் கொடுக்க யார் இருக்கிறா யா அல்லாஹ். இரக்கமுள்ள ஒரு தாயை விட 70 மடங்கு பாசமுள்ள ரப்பு நீ யா அல்லாஹ். எங்க எல்லாத்துல ஹயாத்த நீளமாக்கிறியா யா அல்லாஹ். நஃப்ஸுக்கு ஷைத்தானுக்கு அடிபணியாம நசீப தந்திரியா அல்லாஹ். பாவத்துல விருப்ப அமல்ல இன்பத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே கொஞ்ச கால வாழ்க்கை நோக்கத்தை விளங்கி வாழ் நசீப தந்திரியா அல்லாஹ். பாவத்துடைய சூழல்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். என் மனைவி பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ் இரக்கம். எங்களுக்கு பல தேவைகளோடு நாங்க அமர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். வெளிரங்கத்துல சிரித்தாலும் அந்த ரங்கத்துல பல கவலையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட கவலைகள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்க எல்லா விதமான கவலையை நீக்கி ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி யா அல்லாஹ். இந்த துஆவை உனக்கு தனிப்பெரும் கிருபையினால் கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இன்ஷாஅல்லாஹ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க.